நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ரெஸ் மீட்டில் அக்கௌண்டன்ட் நல்லபடியாக குணமாகி அங்கே வராங்க. மதுமிதா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. மேடம் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். நான் இங்கே வந்ததே கௌதம் சார்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல சந்தோஷ் வந்துட்டு, சரி உன்னை யார் இப்படியெல்லாம் பண்ண சொன்னது, எதுக்காக நீ இப்படி பண்ண, அந்த உண்மையை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அபிஷேக் குறுப்புக்கும் பயந்து நடுங்கி நின்றுட்டுருக்க அந்த அக்கௌண்டன்ட் நேராக அபிஷேக்கோட மாமாவை கையை காமிக்கிறாரு. இவர் தான் என்னை இப்படி பண்ண சொன்னாருன்னு சொன்னதுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்படி சொன்னதுமே லக்ஷ்மிகாந்த் நான் அப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னு ஆரம்பிக்க உடனே சகுந்தலா அவரை பேச விடாம, அண்ணன் வாயை மூடு, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திருக்கிய, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கே அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. உடனே ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை 25 கோடி அவரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் ப்ரூஃப், இவர் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காரு, எனக்கு இது தெரியவே தெரியாது, என்னை நல்லா ஏமாத்திட்டாரு அப்படி எப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. நான் சொல்கிறேன் இவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவரை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சகுந்தலா மதுமிதா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு திரும்பி பயங்கர கோவமாக ரூம்குள்ளே போகிறாங்க. ஒரு பக்கம் மதுமிதாக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்கு, என்ன இது திடீர்னு இந்த அக்கௌண்டன்ட் நல்லபடியாக வந்து நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான், இவ்வளோ நாளும் அவன் பழைக்கணும் நாம் ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தோம், என்னதான் நடக்குதுன்னே எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு மதுமிதா ரொம்ப குழம்பி போயிருக்கா. சிஸ்டர் அதெல்லாம் விடுங்க, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதில்ல, நீங்கள் 2 பேரும் இதுலேருந்து தப்பிச்சிட்டீங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, சீக்கிரம் என்னோட பேரனை வர சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரூம்குள்ளே போன சகுந்தலா பயங்கர கோவத்தோட எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. சகுந்தலாவே அவங்க அண்ணன்கிட்ட வந்து எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும், அபிஷேகை காப்பாற்றுறதுக்காக நீ பழி ஏற்றுக்கணும்னு முன்னாடியே இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால அபிஷேக்கோட மாமாவும் அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி மதுமிதாக்கு வந்து சுற்றி போடணும்னு சொல்லி பூசணிக்கால சுற்றி போடுறாங்க. மதுமிதாக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப மதுமிதா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாட்டி மதுமிதா கிட்ட போய் பேசுகிறாங்க. மதுமிதா கிட்ட ஒரு பெரிய உண்மையை வந்து சொல்கிறாங்க. மதுமிதா இதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, நீ இப்படியெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு என்னோட மருமக ஞாபகம் தான் வருது, எனக்கு பழைய ஞாபகம் தான் ரொம்ப வருது அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, கௌதமோட அம்மாவும் இப்படி தான் எல்லாத்தையும் பார்த்துப்பா, எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப கவனமாக இருப்பா, ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி சொல்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா, கௌதமோட அம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்துனதே அந்த சகுந்தலா தான், எப்படியோ அவள் வந்து என்னோட மருமகளை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா, அவள் ரொம்ப நல்லவன், ஆனால் அவள் மேலே ரொம்ப தப்பான பழியை போட்டு அவளை வந்து எல்லார் முன்னாடியும் ரொம்ப தப்பாக காமிச்சு தப்பானவனு காமிச்சு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு மதுமிதா வந்து என்ன பாட்டி சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, நான் கௌதமை கூட்டிக்கிட்டு ஒரு நாள் பழனிக்கு போயிருந்தேன், அன்னைக்கு தான் என் மருமகளையும் அவளோட பிஞ்சு குழந்தையையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்திருக்கா அப்படின்னு சொன்னதுமே, என்ன பாட்டி சொல்கிறீங்க, கௌதமுக்கு இன்னொரு தங்கச்சி இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அந்த குழந்தையோட இந்த சகுந்தலா எப்படியோ திட்டம் போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டா அப்படின்னு சொல்ல, சரி அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா, நீங்கள் தேடினீங்களா அப்படின்னு கேட்க, நான் தேடி பார்த்துட்டோமா, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை இந்த சகுந்தலா அவங்கள கொண்டுட்டாளான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்கள் சொல்கிறதுலாம் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, மது நீ நம்பிதான் ஆகணும், அவள் அப்படிப்பட்டவ, அவள் எல்லாரையும் அப்படி நம்ப வைப்பா, அப்படி பேசுவா, அவளை பற்றி கௌதமுக்கு தெரியாது, அவள் சொல்கிறது தான் உண்மைன்னு அவன் நம்பிட்டு இருக்கான், ஆனால் சகுந்தலா மோசமானவ, அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, அவளை நம்ப முடியாது அப்படின்னு வந்து மதுமிதா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி சொல்கிறத முழுசாக நம்பாமல் மதுமிதா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதை நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் சொன்னது கிடையாது, அஸ்வினியும் அபிஷேக்கும் கண்டிப்பாக என் பிள்ளைக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி நீ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே சொன்னது கிடையாது, இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் சகுந்தலாவும் இதையை பற்றியே வந்து அபிஷேக் கிட்ட வந்து
பேசிகிட்டு இருக்காங்க. மா நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னீங்கல்ல, எனக்கு கௌதம் மேலே எந்த ஒரு பாசமும் இல்லை, அது ஏன் நான் அப்பப்போ யோசிப்பேன். இப்போ தான் அதுக்கான காரணம் புரியுது. அவன் தான் என்னோட அண்ணன் இல்லைன்னு ஆயிடுச்சுல, இனிமேல் அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு அபிஷேக் ஒரு பக்கம் சகுந்தலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மதுமிதாவை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சகுந்தலா பயங்கர கோவத்தில் இருக்கு. இங்கே வந்து பாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு மதுமிதா வந்து ரொம்ப எப்படி நம்புறதா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாட்டி கடைசியாக மதுமிதா கிட்ட, மது இங்கே பாரு, இதெல்லாம் நான் கௌதம் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவன் நம்ப மாட்டான். அவன் ரொம்ப அந்த சகுந்தலா மேலே நம்பிக்கை வச்சுருக்கான். அதனால் இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒரு பொண்ணு வந்தா அவகிட்ட சொல்லணும்னு தான் நான் வந்து இவ்வளோ நாளும் வந்து காத்துட்டு இருந்தேன். இப்போ நீ வந்துட்டுல, இதை எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்கிறேன், நீ தாம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல. ஏன்னா சகுந்தலா அத்தை கௌதம் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. அதனால் எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் மற்ற விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்னு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.